வணக்கம். நீங்கள் எங்ககிட்ட வந்து இந்த கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆல் புத்தகம் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. குறிப்பா அதுல இருக்கிற முக்கியமான சாப்டர்ஸ்க்கு விளக்கம் வேணும்னு சொன்னீங்க. சோ இன்னைக்கு நாம அதை தான் பண்ண போறோம். அதோட மைய கருத்துக்களை பத்தி கொஞ்சம் அலசுவோம். இந்த புத்தகம் வந்து நம்மள பத்தி, நாம இந்த உலகத்தை எப்படி பார்க்கறோங்கிறத பத்தி ரொம்ப அடிப்படையான சில கேள்விகளை எழுப்புது இல்லையா? நம்ம நோக்கம் என்னன்னா, அந்த ஆழமான விஷயங்களை உங்களோட சேர்ந்து கொஞ்சம் ஆராயறது தான். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இந்த புத்தகத்தோட தலைப்பே சொல்லிடுது. கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆல். உணர்வு நிலை தான் எல்லாமே. இது வந்து நாம ஒரு தனி ஆள், இந்த உடம்பு, இந்த மனசு அப்படின்னு நினைக்கிற பார்வையே மாத்துது. உங்க உண்மையான அடையாளம் என்னங்கிறத பத்தின ஒரு ம், ஒரு தீவிரமான பார்வை இது. ஆமால. இது வந்து வழக்கமா ஆன்மீகத்துல போற பாதையில இருந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. பொதுவா நாம என்ன நினைப்போம்? இறைவனையோ இல்ல ஏதோ ஒரு பெரிய மெய்ப்பொருளையோ அடையணும், தேடணும்னு நினைப்போம். ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அதை நோக்கி பார்க்காதீங்க, நீங்களே அதுவா இருந்து உலகத்தை பாருங்கன்னு சொல்லுது. அதாவது லுக்கிங் அவுட் ஃப்ரம் த டிவைன். இது ஒரு பெரிய ஷிஃப்ட் இல்ல. எப்படி இதை நம்ம அப்ரோச் பண்றது? முதல்லயே இந்த புத்தகம் சொல்ற ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்த கவனிக்கணும். அதாவது உணர்வு நிலை தான் அடிப்படை. அதை விட மேல எதுவும் இல்ல. கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதுல நிறைய ஆழம் இருக்குன்னு தோணுது. நீங்க இப்ப உணர்வோட இருக்கீங்க. அது உண்மைதானே? இல்லன்னா நான் பேசுறத எப்படி கேட்பீங்க? ஆனா இந்த உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன? அது என்னோட எண்ணமா? இல்ல என் உணர்ச்சிகளா? இல்ல அதுக்கும் மேல ஒண்ணா? நாம பார்க்குற பொருட்கள்ட்ட இருந்து அது எப்படி வேற மாதிரி? நல்ல கேள்வி. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நாம பொதுவா நான் நினைக்கிறோமே அந்த யோசிக்கிற மனசு, அது வேற. அந்த மனசோட வேலையே கவனிக்கிற பின்னணியில இருக்கிற அந்த சுத்தமான உணர்வு நிலை, பியோர் கான்ஷியஸ்னஸ் அல்லது அவேர்னஸ், அது வேற. இந்த சுத்த உணர்வு நிலை வந்து உங்க உடம்புக்குள்ளேயோ மூளைக்குள்ளேயோ மாட்டிக்கிட்டு இல்ல. அது ஒரு பொருள் கிடையாது. அது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு எல்லையே இல்லாத ஒரு ஸ்பேஸ் மாதிரி. ஒரு ஸ்பேஸ் மாதிரியா? அப்போ என் உடம்பு இல்லாட்டா கூட அந்த உணர்வு நிலை இருக்குமா? இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லனா அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போதெல்லாம் இத சொல்லுவாங்களே. ஆமா. அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உடம்பு வேலை செய்யலனாலும், புலன்கள் இயங்கலனாலும் கூட அனுபவம் தொடர்ந்துட்டே இருக்குன்னு புத்தகம் சொல்லுது. ஏன்னா, எந்த அனுபவம் நடக்கணும்னாலும், அத அறியிற உணர்வு நிலை இருக்கணும். அந்த உணர்வு நிலைக்கு வெளிய ஒரு அனுபவங்கிறதே சாத்தியம் இல்ல. நீங்க பார்க்கறது, கேட்கறது, நினைக்கிறது, உணர்றது இது எல்லாமே அந்த உணர்வு நிலையோட கன்டென்ட்ஸ். ஆனா அந்த உணர்வு நிலை இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கு. ஓஹோ! அப்போ முக்கியமான பாயிண்ட் இதுதானா? நான் என் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறத விட, அத அறியற அந்த மாறாத சுத்தமான உணர்வு நிலை தான் நானே அப்படின்னு உணர முயற்சி பண்றது தான் இந்த புத்தகத்தோட வழியா? அந்த உணர்வு நிலைய அடையறதில்ல, அதுவாவே இருக்கிறது. ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க ஏற்கனவே அந்த உணர்வு நிலையா தான் இருக்கீங்க. அதுதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். மெய்ப்பொருள தேடி எங்கேயோ போக வேண்டாம். நீங்க நிக்கிற இடமே அதுதான் சொல்லுது. இது வெறும் நம்பிக்கை இல்ல. இது உங்க நேரடி அனுபவமா இருக்கலான்னு புத்தகம் சொல்லுது. சரி, இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. 2வது சாப்டரோட மைய கருத்து. உணர்வு நிலை தான் நீங்கள்னு. இது இன்னும் நேரடியானது. நீங்க இப்ப இந்த புத்தகத்த பார்க்கறீங்க, இல்ல இந்த குரல கேட்கறீங்க. இதெல்லாம் உணரப்படுற பொருள்கள். ஆனா உணர்றது யாரு? அந்த உணர்ற தன்மை தான் நீங்க. யூ ஆர் த அவேர்னஸ், நாட் த ஆப்ஜெக்ட் பீயிங் அவேர் ஆஃப் அப்படின்னு புத்தகம் சொல்லுது. இது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்க உடம்பு மாறிட்டே இருக்கு. எண்ணங்கள் வருது, போகுது. உணர்ச்சிகள் ஒரு அலை மாதிரி மேலேயும் கீழேயும் போகுது. நீங்க பார்க்குற காட்சிகள், கேட்குற சத்தங்கள் நொடிக்கு நொடி மாறுது. ஆனா இது எல்லாத்தையும் அறியிற அந்த நீங்க, அந்த உணர்வு நிலை, அது மாறுதா? இல்ல. அது எப்பவுமே ஒரே மாதிரி ஸ்டெடியா அசையாம இருக்கு. அத ஒரு பொருள் மாதிரி உங்களால நகர்த்தவோ, மாத்தவோ, பிடிக்கவோ, அழிக்கவோ முடியாது. அது நீங்க பார்க்குற சினிமா ஸ்கிரீன் மாதிரி. ஆமா, ஸ்கிரீன் அனலாஜ். அதுல ஓடுற காட்சிகள் மாறலாம். ஆனா ஸ்கிரீன் மாறாது. இது கேட்கும்போது ஒரு லாஜிக் புரியுது. ஆனா பிராக்டிக்கலா நான் யாருன்னு கேட்டா, என் பேரு, என் வேலை, என் உடம்புன்னு தான் தோணுது. இந்த புத்தகம் சொல்ற அந்த உருவமில்லாத, காலமில்லாத, எல்லையில்லாத நான்ங்கிறத எப்படி ஃபீல் பண்றது? அந்த நான்ங்கிறத அமைதியா சொல்லி பார்க்க சொல்றதே புத்தகம். ஆமா.
நான் மெதுவா சொல்லும்போது அந்த வார்த்தையோ இல்ல அது உருவாக்குற எண்ணத்தையும் கவனிக்காம அந்த வார்த்தை எங்கிருந்து வருதோ அந்த மூலத்தை கவனிக்க சொல்லுது. அந்த நான்னு சொல்ற உணர்வுக்கு ஒரு ஷேப் இருக்கா, அது உடம்புல எந்த பகுதியில இருக்கு, இல்ல அது புலன்களுக்கு அப்பாற்பட்டது, வெறுமனே இருக்கும் ஒரு தன்மை. இது ஒரு தனிப்பட்ட நான் கிடையாது. இதுவே எல்லையற்ற வாழ்வு, இன்ஃபினிட் லைஃப், எல்லையற்ற உணர்வு நிலை. ஆனா இங்க ஒரு கன்ஃபியூஷன் வருது. நான் எல்லையற்ற உணர்வு நிலைனா எனக்கே எல்லாம் தெரிய மாட்டேங்குது. பக்கத்து வீட்ல என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாதே. 7வது சாப்டர் உணர்வு நிலையோட எல்லையின்மை பத்தி பேசும்போது இந்த டவுட் வரத்தானே செய்யும். இல்லைங்கிறது தான் அதோட அர்த்தம். அது ஒரு எல்லையில்லாத திறந்த வெளி மாதிரி. அந்த வெளியில என்னெல்லாம் தோன்றுது? அறிவு, அறியாமை, காட்சிகள், சத்தங்கள், அது வேற விஷயம். ஆனா அந்த வெளியோட தன்மை எல்லையற்றது. நீங்க எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாட்டாலும் அந்த அறியற திறன் இருக்குல்ல, அந்த உணவு நிலை, அது எல்லையற்றதாவே இருக்கு. அப்படியா சொல்றீங்க? அப்போ பிரபஞ்ச உணர்வு நிலைக்குள்ள இருக்கா? இல்ல உணர்வு நிலை பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கா? இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சம் உட்பட எல்லாமே உணர்வு நிலைக்கு உள்ளதான் தோன்றி மறையுது. உணர்வு நிலைதான் உண்மையான அடிப்படை, உண்மையான மெய்ப்பொருள், சப்ஸ்டன்ஸ். இந்த பிசிக்கல் உலகம் இல்ல. வாழ்வு, லைஃப்ங்கிறது கிரகங்கள்ல இருக்கிற உயிர்கள் இல்ல. வாழ்வுங்கிறது அந்த எல்லையற்ற உணர்வு நிலைதான். அதுல கிரகங்கள் மாதிரி தோற்றங்கள் வருது போகுது. இது ஒரு பெரிய பார்வை மாற்றம். சரி, இந்த உணர்வு நிலை எல்லையற்றது, அதுதான் அடிப்படைன்னு சொன்னீங்க. அதோட தன்மை என்ன? அது மாறிட்டே இருக்குமா? 11வது அத்தியாயம் உணர்வு நிலை வெறுமனே இருக்குது, கான்ஷியஸ்னஸ் இஸ் அப்படின்னு சொல்றது. ஆமா, இயக்கம், மாற்றம், நகர்வு இதெல்லாம் நாம உணர்ற பொருள்கள்ல தெரியுது. தாட்ஸ், சென்சேஷன்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ். உடம்பு நகருது, எண்ணங்கள் மாறுது. ஆனா இதையெல்லாம் அறியற அந்த உணர்வு நிலை, அது எப்பவும் அசையாம, மாறாம, சலனம் இல்லாம இருக்குது. அது ஒரு இவெண்ட் இல்ல, அதுவே இருப்பு, பீயிங். நாம நம்மள உடம்பா நினைக்கும்போது நாமோ நகர்ற மாதிரி, வயசாகிற மாதிரி, மாறுற மாதிரி உணர்றோம். ஆனா உணர்வு நிலையா பார்க்கும்போது அங்க ஒரே ஒரு இடம், இங்கே, ஹியர் மட்டும்தான் இருக்குன்னு புத்தகம் சொல்லுதான். இது எப்படி? அது ஒரு ஜியாகிரபிக்கல் இங்கே இல்ல. அது உணர்வு நிலையோட மாறாத, எல்லா இடத்துலயும் இருக்கிற தன்மை. அந்த சினிமா ஸ்கிரீன் உதாரணத்தையே திரும்ப பார்க்கலாம். ஸ்கிரீன்ல போர் காட்சிகள் ஓடுது, அப்புறம் காதல் காட்சிகள். காட்சிகள் மாறுது, அதுக்கேத்த மாதிரி உணர்ச்சிகள் வருது. ஆனா ஸ்கிரீன், அது போர்க்களமாவோ காதல் களமாவோ மாறாது. அது எப்பவும் ஒரே ஸ்கிரீனா சாட்சியா இருக்கு. அது மாதிரி உங்க வாழ்க்கையில அனுபவங்கள் மாறினாலும் அந்த அனுபவங்களை அறியற உணர்வு நிலை மாறாது. அது சும்மா இருக்குது. இதுவரைக்கும் ஓரளவுட்ட ஃபாலோ பண்ண முடியுது. ஆனா இப்பதான் புத்தகம் இன்னும் கொஞ்சம் சீரியஸா நம்ம அன்றாட வாழ்க்கையே கேள்வி கேட்கிற மாதிரி பகுதிகளுக்கு போகுது. அத்தியாயங்கள் 14, 16, 18 மாதிரி. உடல் ஒரு கருத்து மட்டுமே, பாடிஸ் ஒன்லி எ கான்செப்ட். கனவுக்கு எவ்வளோ தூரம், ஹவு மச் டிஸ்டன்ஸ் டு அ ட்ரீம். இல்லாதவற்றின் நிறமாலை, ஸ்பெக்ட்ரம் ஆஃப் வாட் இசன்ட். இதெல்லாம் என்ன மாதிரி சாதாரணமா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மண்டையில ஏறுறதுக்கு கஷ்டமா இருக்குமே. நாம தொடர ஆப்பிள், நம்ம உடம்பு எல்லாமே சாலிட் தானே. நிச்சயமா இந்த கருத்துக்கள் நம்ம ஆழமான நம்பிக்கைகளையே அசைச்சு பாக்குது. புத்தகம் என்ன சொல்ல வருதுன்னா, நாம திடம்னு உணர்றது தொடர்ந்து வர்ற புலனுணர்வுகள் இருக்குல்ல, அதோட தொகுப்பு தான். உதாரணத்துக்கு ஆப்பிள பாருங்க, தொடுங்க, சுவைங்க. இந்த உணர்வுகள் எல்லாம் போயிடுச்சுன்னா அங்க ஆப்பிள்னு தனியா திடமா ஒரு பொருள் இருக்கா, இல்ல அந்த உணர்வுகளோட கூட்டு தான் ஆப்பிள்னு நாம அறியிறோமா? புத்தகம் சொல்றது அந்த உணர்வுகளோட தொகுப்பு தான் அது. அது மனசோட தோற்றங்கள், மென்டல் ஃபினாமினா. இது உடம்புக்கும் பொருந்தும். அப்படியானா நான் இப்ப முழிச்சிட்டு இருக்கிற இந்த உலகமும் ராத்திரி பார்க்கற கனவு உலகமும் அடிப்படையில ஒண்ணுதானா சொல்றீங்க? கனவுல தோன்ற பொருளுக்கு நிஜமான திடத்தன்மை, தூரம், இடைவெளின்னு எதுவும் இல்லைன்னு நமக்கு தெரியும். முழிச்சிட்டு இருக்கிற உலகமும் அப்படிதானா? இது நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. இந்த புத்தகம் முன்வைக்கிற பார்வை அதுதான். கனவுலக பொருளுக்கு எப்படி தனியா சுயமா ஒரு பிசிக்கல் இருப்பு இல்லையோ, அதே மாதிரிதான் முழிப்பு நிலையில நாம பாக்குற பொருளுக்கும் உண்மையான சாலிடிட்டி, டிஸ்டன்ஸ் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுது. எல்லாமே உணர்வு நிலையோட வெளிப்பாடுதான், புலன் உணர்வுகளோட ஒரு ஓட்டம் தான். ஆத்தர் இதை ஹோலோகிராம் கூட ஒப்பிடுறாரு. ஓஹோ, ஹோலோகிராம். முப்பரிமாணமா தெரிஞ்சாலும் அது ஒரு தோற்றம் மட்டும்தான், உண்மையான பொருள் இல்ல. சரி, இந்த புத்தகத்துல அதிர்வு நிலைகள், வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரம் பத்தியும் பேசுறாங்களே,
அதாவது ரொம்ப திக்கான பிசிக்கல் தோற்றத்திலிருந்து மெல்லிசான ஆற்றல் இல்ல மனம் சார்ந்த தோற்றங்கள் வரைக்கும் இருக்குன்னு. இது எப்படி அந்த எல்லாம் தோற்றமேங்கிற ஐடியாவோட பொருந்துது? ஆசிரியர் ஒரு கற்பனையான ஹோலோகிராம் மிஷினை வச்சு இதை விளக்குறார். அதோட நாப திருப்பினா தோற்றங்கள் முதல்ல திடமா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மென்மையா, எத்தீரியல் மென்டல் எனர்ஜியா மாறுற மாதிரி காட்டுறார். ஆனா அவர் சொல்ல வர முக்கியமான கருத்து என்னன்னா, இந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற எல்லாமே எவ்வளவு திடமா தெரிஞ்சாலும் சரி, எவ்வளவு சூட்ச்மமா இருந்தாலும் சரி, எல்லாமே தோற்றங்கள் தான், ஃபினாமினா. அதெல்லாம் மாறிட்டே இருக்கும், நிலையானது இல்ல, காலத்துக்குட்பட்டது. ஆனா நீங்க இருக்கீங்களே, அந்த சுத்த உணர்வு நிலை, பியோர் கான்ஷியஸ்னஸ், அது இந்த ஸ்பெக்ட்ரம்கே அப்பாற்பட்டது. அது காலமற்றது, மாறாதது, எல்லையற்றது. அதுக்கு எந்த நிலைமையோ அதிர்வோ கிடையாது. இது நம்மள அடுத்த முக்கியமான ஒரு கருத்துக்கு கூட்டிட்டு போகுது. அத்தியாயங்கள் 21 மற்றும் 22. காலம், டைம் அப்படிங்கிறதே ஒரு கான்செப்ட் தான். நிகழ்காலம், பிரசன்ட் மட்டும்தான் இருக்கு. இறந்த காலமும் இல்ல, எதிர்காலமும் இல்ல. இதுதான் அல்டிமேட் பாயிண்ட்னு நினைக்கிறேன். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா, இது ரொம்ப ஆழமான புரட்சிகரமான கருத்துன்னு சொல்லலாம். நாம பொதுவா நிகழ்காலத்தை கடந்து போற ஒரு புள்ளியா நினைக்கிறோம். ஆனா இந்த புத்தகம் சொல்லுது, நிகழ்காலம் ஒரு புள்ளி இல்ல, அதுதான் முழுமையான எல்லையற்ற இருப்பு. அதுவே எல்லாம். அதுக்கு வெளியில இறந்த காலமோ எதிர்காலமோ இருக்க முடியாது. அதெல்லாம் நிகழ்காலத்துல தோன்ற எண்ணங்கள் இல்லனா நினைவுகள் மட்டும்தான். ஜூலியஸ் சீசர் நேத்து சாப்பிட்ட சீசர் சாலடை விட பழமையாளவர் இல்லைன்னு புத்தகம் சொல்ற மாதிரி இருக்கே இது. கொஞ்சம் குழப்புதே. அந்த உதாரணத்தோட நோக்கம் இதுதான். ஜூலியஸ் சீசர் பத்தின உங்க எண்ணமும் சரி, நீங்க நேத்து சாப்பிட்ட சாலட் பத்தின உங்க நினைவும் சரி, ரெண்டும் எப்ப தோணுது? இப்ப இந்த நிகழ்காலத்துல தான் தோணுது. அது நிகழ்கால மனசோட கண்டென்ட்ஸ். அது இறந்த காலத்துல வாழல. அந்த வகையில நிகழ்கால இருப்புல ரெண்டுமே சமம்தான். வரலாறு, பரிணாம வளர்ச்சி, உங்க பழைய வாழ்க்கை, இது எல்லாமே நிகழ்காலத்துல இருக்கிற கருத்துகளும் நினைவுகளும் தான். ஆஹா, அப்படியானா வாழ்க்கை ஒவ்வொரு செகண்டும் கம்ப்ளீட்டா புதுசு. நவ் லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி நியூ. பாஸ்ட் பத்தின பாரமும் ஃபியூச்சர் பத்தின கவலையும் அடிப்படையில இல்ல. அதெல்லாம் இப்போதைய எண்ணங்கள் மட்டும்தானா? அப்போ மெய்ப்பொருளை அடைய எந்த பயிற்சியும் ரொம்ப நாள் முயற்சியும் தேவையில்லையா? இந்த பார்வைப்படி பார்த்தா ஆமா. மெய்ப்பொருளுங்கிறது அந்த எல்லையற்ற உணர்வு நிலைதான். அது ஏற்கனவே முழுமையா, பூரணமா இப்பவே இருக்கு. அதை அடைய நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். அது எப்பவும் புதுசா, சுதந்திரமா இருக்கு. இதுதான் உண்மையான விடுதலைன்னு ஆசிரியர் சொல்றார். இது நிஜமா இருந்தா நாம பொதுவா எதுக்கு வேல்யூ கொடுக்கறோம்? பணம், புகழ், சொத்து. உண்மையான மதிப்பு எது அப்போ? அத்தியாயம் 27 இத பத்தி தானே பேசுது. இந்த பார்வையில பார்த்தா உண்மையான செல்வம், உண்மையான மதிப்புங்கிறது அந்த எல்லையற்ற உணர்வு நிலைதான். அதுதான் அறிவு, அதுதான் ஆனந்தம், அதுதான் இருப்பு. அதுல குறைவே இல்ல, அது எல்லையற்றது. பிசிக்கல் பொருட்கள், செல்வங்கள்லாம் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் இல்லனா பிரதிபலிப்புகளா இருக்கலாம். ஆனா அது உண்மையான வேல்யூ இல்ல. அதே மாதிரி ஆன்மீக முன்னேற்றங்கிறது கூட ஒரு தனி நான் எதையோ அடையறதில்ல. ஏன்னா அடைய வேண்டிய அந்த முழுமையான நிலை ஏற்கனவே இருக்கு. அதுதான் உணர்வு நிலை. முன்னேற வேண்டிய தனி நான்கிறதே ஒரு கருத்து தான். இந்த புத்தகத்தை படிக்கும்போது இது வெறும் தியரி இல்ல, இத உண்மையா வாழ்ந்து பாக்குறது பத்தி தானே தோணுது. சும்மா அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த உண்மையாவே இருக்கிறதுக்கும் பீயிங் த ட்ரூத் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அத்தியாயம் 30 கம்பீரமான விழிப்புணர்வு, மெஜஸ்டிக் அவேர்னஸ் பத்தியும், அத்தியாயம் 32 அமைதி, பீஸ் பத்தியும் பேசுது. மிகச்சரியா சொன்னீங்க. உண்மைய தெரிஞ்சுக்கிறது வேற, அந்த உண்மை நிலையாவே இருக்கிறது, பீயிங் தி ஸ்டேட் ட்ரூத் இஸ் வேற. அது ஒரு கம்பீரமான அமைதியான விழிப்போடு இருக்கிற ஒரு இருப்பு. அது கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒண்ணும் இல்ல. ஆசிரியர் ஒழுக்கம் அப்படிங்கறத கூட கஷ்டமான பயிற்சின்னு பார்க்காம இருப்போட மாறாத இயற்கையான தன்மைதான் உண்மையான ஒழுக்கம்னு சொல்றாரு. அப்போ கடைசியில புத்தகம் சொல்றது இதுதானா? நாம தேடுற அமைதி, முழுமை, ஆனந்தம், சுதந்திரம் இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்க வேண்டியதில்லை. அதெல்லாம் நம்மளோட உண்மையான இயல்பான உணர்வு நிலையோட மெஜஸ்டிக் அவேர்னஸ், பீஸ் குணங்கள் நாம முயற்சி செய்யாம இருக்கும்போது அதுவா வெளிப்படுற விஷயங்களா? ஆமா, அது முயற்சி இல்லாத நிலை. இருப்பு இருக்கிறதுக்கு முயற்சி பண்றதில்ல, அது சும்மா இருக்குது. நீங்க அந்த அமைதியை தேட வேண்டாம், நீங்க அந்த அமைதியாவே இருக்கீங்க. அந்த முழுமை, அந்த சுதந்திரம், அதுதான் உங்க உண்மையான இயல்பான நிலைன்னு இந்த புத்தகம் சொல்லுது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆல்
புத்தகத்தோட முக்கியமான அத்தியாயங்கள்ல இருக்கிற சாராம்சத்தை, அதோட மைய கருத்துக்களை, அதாவது உணர்வு நிலை தான் எல்லாம், அதுதான் உங்க உண்மையான எல்லையற்ற காலமற்ற அடையாளங்கிறத இந்த உரையாடல் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கோன்னு நம்புறோம். இது நம்ம அன்றாட அனுபவத்தையே கேள்வி கேட்கிற ஒரு பயணம்தான். நிச்சயமா. நேரம், பொருள், தனிப்பட்ட ஆளுங்கிற நம்ம அடிப்படை நம்பிக்கைகளை ஆழமா கேள்வி கேட்கிற இந்த பார்வைகள் சுலபமானவே இல்ல. ஆனா சிந்திக்க வைக்கிறவ, உள்ளுக்குள்ள பார்க்க தோன்றவ. இது வெறும் அறிவு தேடல் இல்ல, நீங்க உண்மையில யாருங்கிறத உணர்றதுக்கான ஒரு அழைப்பு. சரி, இந்த ஆழமான உரையாடலோட கடைசியில உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி, இல்ல ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கலாமே. உணர்வு நிலை உண்மையிலேயே எல்லாம் அப்படின்னா, அது இப்ப இந்த செகண்ட்ல மாறாம முழுமையா பூரணமா இருக்குதுன்னா, அப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்குற பிரச்சனைகள், கஷ்டங்கள், போதாமைகள், குறைபாடுகள், இதோட உண்மையான தன்மை பத்தி இது என்ன சொல்லுது? அதெல்லாம் நாம நினைக்கிற அளவுக்கு நிஜமானவையா, இல்ல அந்த எல்லையற்ற உணர்வு நிலையோட பார்வையில அது வேற மாதிரி தெரியுமா? இது பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கலாம். இந்த புத்தகத்தோட ஆழம் அப்படிப்பட்டது. மீண்டும் சந்திப்போம்.